கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 48ஆம் அதிகாரம் 10வது வசனம். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிற. உன்னை புடமிட்டேன், வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி இங்க ஆண்டவர் சொல்றார். நீங்க எல்லாரும் நினைப்பீங்க, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டத்தை நாம ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் வேதனைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அடிமேல் அடி விழுகுது, எதை தொட்டாலும் நஷ்டமா இருக்குது, கஷ்டமாவும் இருக்குது, நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க வேதனைப்படுறீங்களா? வேதனைப்படுங்க, தப்பு இல்லை. ஏன் இந்த வேதனை? எதற்காக இவ்வளவு நம்ம பிரச்சனைகள் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? எல்லாரும் நல்லா தானே இருக்கிறாங்க, கடவுளை அறியாத ஜனங்கள் எல்லாம் எப்படி எப்படியோ இருக்கிறாங்களே, நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பாடுகள் அப்படின்னு நாம யோசிக்கிறது உண்டு இல்லையா? அன்பானவர்களே, அதற்குத்தான் ஆண்டவர் இங்க பதில் சொல்றார். என்னன்னு, நான் உன்னை புடமிட்டேன். புடமிட்டேன் அப்படின்னாக்கா உன்னை சோதித்தேன் அப்படின்னு அர்த்தம். உன்னை போட்டு நசுக்குன அப்படின்னு அர்த்தம். உன்னைய பல சூழ்நிலைகளில பல விதத்துல உன்னை சோதித்து நீ எப்படிப்பட்டவன் என்பதை அறிந்து கொண்டேங்கிற. வெள்ளியை போல அல்ல. இந்த வெள்ளி தங்கத்தையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நெருப்புக்குள்ள போட்டு எடுத்து அதை வணைஞ்சு அதற்கான காரியங்களை செஞ்சிருவாங்க. கமல் செய்யறது, கொலுசு செய்யறது, அந்த மாதிரி செய்வாங்க. அந்த மாதிரி நான் உங்களை புடமிடல, உபத்திரவத்தின் குகையில, அதாவது மகா உபத்திரவத்தின் காரியத்துல நம்மளை ஆண்டவர் புடமிட்டார். இந்த உபத்திரவம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? செத்து போயிடலான்னு இருக்கும். ஏண்டா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு இருக்கும். எங்க பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கும். நண்பர்கள்னால பிரச்சனை, உறவினர்கள்னால பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, திருச்சபையில பிரச்சனை, எல்லா இடத்துலயும் பிரச்சனை மேல பிரச்சனை, பிரச்சனை மேல பிரச்சனை. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய நிலைமை வந்துடும், ஒரு நல்ல துணி போட முடியாத நிலை வந்துடும், யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க, எல்லோரும் நம்மை உதாசீனப்படுத்துவாங்க, ஒரு விசேஷத்துக்கு நம்ம போயிட்டா கூட இவன் எதுக்குடா வந்தான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நாம அவமானப்படுத்தப்படக்கூடிய நிலைதான் உபத்திரவம். அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம கத்துக்கிட்டே வருவோம். ஒருத்தர் நம்மளை அவமானப்படுத்தினாங்கன்னா உடனே நமக்கு என்ன தோணும்? இவன் முன்னால நம்ம வாழ்ந்து காட்டணும். ஒருத்தர் நம்மளை வெளியே போன்னு துரத்தி விட்டாங்களா, இவன் முன்னால இவனே நம்மளை இந்த வீட்டுக்குள்ள வான்னு வரவேற்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். அப்ப இந்த வைராக்கியங்கள், இது மாதிரியான காரியங்கள் நமக்குள்ள வரும். அப்ப நாம இதையெல்லாம் கொண்டு யார்கிட்ட சொல்லுவோம்னா ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவோம். ஆண்டவரே, ஏன் இந்த நிலைமை எனக்கு? அப்ப கர்த்தர் சொல்லுவாரு, நீ கஷ்டப்படு, நீ நல்லா உழைச்சு சம்பாரி, நீ நல்லா முன்னுக்கு வா, வேதத்தை வாசி, நல்ல அறிவுள்ளவனா ஞானம் உள்ளவனா இரு, எந்த இடத்துல நீ அவமானத்தை, நிந்தையை, உபத்திரவத்தை அனுபவித்தாயோ அதே இடத்துல நான் உன்னை உயர்த்துவேன்னு சொல்லுவார். அப்ப இந்த வார்த்தையை கேட்டு நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நிச்சயமாகவே அந்த இடத்துல நாம உயர்ந்து காட்டணும். அப்ப அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதை கர்த்தர் காண்பிப்பார். இப்போ ஏன் இவ்வளவு சோதனைகளை, வேதனைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரு? இவ்வளவு அவமானங்களுக்கு மத்தியில கர்த்தர் என்ன பண்ணாரு? நாம அவரை விட்டு விலகி போறோமான்னு பாக்குறாரு. அப்ப நாம விலகி போகல, எல்லாமே உங்களாலதான் வந்துச்சு. நான் படுற கஷ்டம், நான் படுற பட்டினி, நான் படுற எல்லா விஷயங்களும் உங்களாலதான் வந்துச்சு. இது நான் அனுபவிக்கிறேன், ஆனா உங்களை விட்டு விலகி போக மாட்டேன் அப்படின்னு கர்த்தரை இறுக பற்றி கொண்டு, இறுக பிடிச்சு கொண்டு நாம இருப்போமே. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை புடமிட்டு உபத்திரவத்தின் குகையில உன்னை தெரிஞ்சிருக்கிறேன், இனி நான் என்னுடைய மகனாக உன்னை உயர்த்தி காண்பிப்பேன். அன்பானவர்களே,
வேதனைகளும் துக்கங்களும் கஷ்டங்களும் அனுபவிக்கிறீங்க அப்படின்னா கர்த்தர் புடமிடுகிறார் என்றார். இந்த உபத்திரவத்தில் உங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு, அதனாலதான் உங்களை புடமிடுறாரு. நீங்க நல்ல பொன்னாய், வெள்ளியாய், வைரமாய், தங்கமாய் நீங்க ஜொலிக்கக்கூடிய நாள் வந்துருச்சு. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. உபத்திரவத்தின் குகையில, கஷ்டத்துக்கு மத்தியில, அவமானத்துக்கு மத்தியில கர்த்தர் உங்களை தெரிஞ்சிருக்கிறாரு. நிச்சயமாகவே அவரோட பிள்ளையாக உங்களை உயர்த்தி நிறுத்துவார். சந்தேகமே இல்லை. அன்பின் பரலோக தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. கர்த்தாவே, நீர் எங்களை உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொண்டிருக்கிறீர். நீர் எங்களை புடமிடுகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு அதை முழுமையாய் ஏற்றுக்கொண்டு, நீர் எங்களை எவ்விதமாய் சோதிக்கிறீரோ நாங்கள் உம்மை விட்டு விலகி போகாதபடிக்கு யோபு பக்தனை போல உம்மை இறுக பற்றி கொண்டு இரட்டிப்பான மட்டுமல்ல இன்னும் பல மடங்கு ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று உம்முடைய பிள்ளைகளாக, உமக்கு சாட்சிகளாக இந்த உலகத்துல ஜீவித்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்கிற பிள்ளைகளாக வாழ நீர் கிருபை பாராட்டு. எல்லாவற்றையும் எங்களது இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.